ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருமையான தோசையை சுட்டு அற்புதமான இந்த வெங்காய சட்னி செஞ்சு சாப்பிட்டா கடைசியாக சட்னி பத்தாம போயிடுச்சு எங்களுக்கு. வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தலையும் வாலையும் வெட்டி தோலை உரின்னு உரித்து 2 3 கட் பண்ணி வச்சுப்போம். நல்லா பழுத்த 2 தக்காளியை கட் பண்ணி நடுவில் இருக்கிற ஹாட் பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுப்போம். ஒரு 3 பச்சை மிளகாய் போதும் காரத்துக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நிறம் மாதிரி கண்ணாடி பதத்திற்கு வரும் வரை வதக்கிட்டு வெட்டி வச்ச தக்காளியையும் சேர்த்து ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்து தக்காளி கொலைய வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுப்போம். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலையை சேர்த்து மிக்சியில் ஆன் பண்ணிவிட்டு கனவு காணாமல் விட்டு விட்டு பொட்டுக்கடலை அரைப்பட்டிருக்கணும், ஆனால் திப்பி திப்பியாகவும் தெரியணும். அந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையை தாளித்து கொட்டி நல்லா சூடான கல்லில் அருமையான தோசையை சுட்டு அற்புதமான இந்த வெங்காய சட்னியை வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.